ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம புடலங்காயை யூஸ் பண்ணி சிம்பிளான கூட்டு செய்ய போகிறோம். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த புடலங்காயில் இருக்கிற அந்த ஒயிட்டாக இருக்கிற ஸ்கின்னை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம நைஃப்பில் லைட்டாக அதை கீறி கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்கின் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஸோ சுற்றிலையும் நம்ம இந்த புடலங்காயில் இருக்கிற எல்லா ஸ்கின்னையுமே நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குவோம். அடுத்ததாக நம்ம இந்த புடலங்காய் நடுவில் இருக்கிற அந்த பல்ப்பையும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அதையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு புடலங்காயை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போது இந்த புடலங்காய் எல்லாமே நல்லா கட் பண்ணி ரெடியாக எடுத்தாச்சு. இப்போது நம்ம குக்கர் எடுத்துப்போம். குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இப்போது கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற ஒரு ஆனியன் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆனியன் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம புடலங்காயை ஆட் பண்ணிக்கலாம். இந்த புடலங்காய் கூட்டு இட்லி, தோசை, சாதம்னு எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சமாக புளிப்பு சுவை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன டொமேட்டோவை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி எதுவும் ஆட் பண்ணிக்கல. இப்போ நம்ம ரெடியாக இருக்கிற புடலங்காயை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இந்த ஆனியன் எல்லாமே நல்லா ஆயிலில் வணங்கி வரட்டும். வணங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம பாசிப்பருப்பை ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் ஆல்ரெடி பாசிப்பருப்பை ½ அன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். ஸோ அந்த வாட்டர் எல்லாமே ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த பாசிப்பருப்பை இங்கே ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த புடலங்காய் கூட்டுக்கு நம்ம பாசிப்பருப்பு இல்லைன்னா கடலைப்பருப்பில் போட்டு செஞ்சோன்னா நல்லாயிருக்கும். இது எல்லாமே நம்ம குக்கரில் ஒரு 2 விசில்ஸ் மட்டுமே வச்சோம்னாலே சரியாக இருக்கும். அதுக்கு மேலே ஜாஸ்தி விட்டோம்னா எல்லாமே கரைஞ்சிடும். அதனால் 2 விசில்ஸ் மட்டும் விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம புடலங்காய்க்கும் பருப்புக்கும் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு வாட்டர் அளவாக விட்டுருவோம். ஜாஸ்தி தண்ணி விட வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில்ஸ் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். இந்த புடலங்காய் கூட்டுக்கு கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காய் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா நீங்கள் இன்னொரு பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயும் ஜாஸ்தி ஆட் பண்ண வேண்டாம், கொஞ்சமாக இருந்தாலே போதும். 1 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பல்லு பூண்டு ஆட் பண்ணிவிட்டு வாட்டர் அளவாக விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மீன் டைம் நம்மளுடைய புடலங்காய் நல்லா பாயில் ஆகி ரெடியாகி வந்தாச்சு. இப்போ பாருங்கள், பருப்பு காய் எல்லாமே நல்லா வந்திருக்கு. எல்லாமே நல்ல அளவான வாட்டரோடு இருக்கிறதுனால இப்போ நமக்கு கூட்டோட கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போது நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கோம் இல்லையா, இந்த தேங்காய் பச்சை மிளகாய் விழுது அதை நம்ம இங்கே ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வந்தோம் அப்படின்னா நமக்கு கூட்டு சாப்பிடும் பொழுது அந்த தேங்காயோடது தெரியாது. அதனால் நல்லாவே நைஸாக அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக மட்டும் வாட்டர் விட்டுக்குவோம். இது கொதிக்கிற அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக வாட்டர் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஸ்டவ்வில் வச்சுக்குவோம். ஸ்டவ்வில் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொதிக்கட்டும். நல்லா 5 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த புடலங்காய் கூட்டு சூப்பராக ரெடி ஆயாச்சு. இந்த கூட்டு சாதம், இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியான சிம்பிளான ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.